உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு பாஸ்ட் புக் பண்ணிட்டாங்க. நானும் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் திடீர்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த டாப்பிக்கை திரும்பி என் மைண்டில் கொண்டு வந்தார். டெலிவரன்ஸ் மீட்டிங். டெலிவரன்ஸ்னால் ஒரு விடுதலை ஆகுறது. எதில் எல்லாத்துலேருந்து ஒரு விடுதலை, பிசாசின் பிடியிலேருந்து மரணத்தில் விடுதலை. தேவஜனமே, கடந்த ஆண்டு இதே நாளில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக படுத்துட்டுருவேன் நான். அந்த ஃபோட்டோ போட முடியுமா? ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ வரும். கடந்த ஆண்டு இதுதான் நான் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. இது வந்து ஆம்புலன்ஸில் இந்த ஃபோட்டோ அப்படியே இருக்கட்டும். ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு, அதாவது நான் ஒரு கெமிக்கல் கம்பெனிலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த கெமிக்கல் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், டைமில் சீக்கிரம் முடிச்சாகணும். கெமிக்கல் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கும் போது கெமிக்கல் படித்தவங்களுக்கு தெரியும், அது கரெக்டான ப்ரொடக்ஷனில் கரெக்டான டைமில் ஆஃப் பண்ணணும். கம்மியாகவும் ஆஃப் பண்ணக்கூடாது, அதிகமாக விடக்கூடாது. அது ஸ்மோக் என்ன ஆகும்னா அது போதை ஆகிடும். அது அல்கரிக் ரெசின்னு சொல்லிட்டு ஒரு ரெசின். அது 12 இன்ச்சில் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. நான் படித்தது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆனால் நான் வேலை செஞ்சு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஆம்பளை பசங்களோட வாழ்க்கையே இப்படி தான் இருக்கும், படித்தது ஒன்று வேலை செய்யறது ஒன்று தான் இருக்கும். அது நமக்கு வேண்டாம். அப்போது அந்த கம்பெனியில் நான் வேலை செய்யும் போது திடீர்னு என்ன பண்ணேன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி பையன் என்ன பண்ணுறான்னா மிஸ் பண்ணிட்டான், டைமிங்கை மிஸ் பண்ணிட்டான். இந்திக்கார பையன். நான் மேனேஜர் ஆக்சுவலாக. அப்புறம் லேபர் ஒர்க்கும் பண்ணணும். நான் கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி அது. ஸோ ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். திடீர்னு அது என்ன அதில் ப்ரொடக்ஷன் அப்போ நல்லா தான் இருக்கும். அவுட்புட் எடுக்கும் போது அது என்னாகும், மிஸ்டேக் ஆகிடும். அவுட்புட் எடுக்கும் போது மிஸ்டேக் ஆகிடும், ஸ்மோக் ஓவர் ஆகிடும். ஆக்சுவலாக நார்மலாக அதில் வேலை செஞ்சுட்டு போனாலே என் மேலே வந்து அடிக்கிற ஸ்மெல்லு வந்து பக்கத்தில் நிற்க முடியாது. அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும். நானே போகும்பொழுது ஒரு டீ குடித்தா தான் நான் வண்டி ஓட்ட முடியும். ஏன்னா எனக்கு அந்த ஒரு மாதிரி போதை ஆக்கிடும். அப்படி இருக்கும்போது பையன் விட்டுட்டான். நானும் அதை எடுக்கும் போது அந்த 600 லிட்டரு 600 லிட்டர்ஸ் அந்த ரெசின், அதாவது டைல்ஸுக்கு மேலே போகிற ரெசின், அது அப்படியே அவுட்புட் அப்படியே அந்த வால்விலேருந்து கொட்டிகிட்டே இருந்தது. அந்த வால்வில் எடுத்து நாங்கள் பேரலில் மாற்றினோம். அந்த ஆள் இல்லாத நாளை கூட இருந்ததுனால அதே 600 லிட்டரு கீழே வந்துட்டு இருக்கேன். வழுக்கி விழுந்துட்டான் இந்திக்கார பையன். அவனை காப்பாற்றி எத்தனை போய் வச்சு, டே ஒன்றில் இதுவாக ஹிந்தியில் பேசிட்டு அப்புறம் நான் வெளியே போய் நிற்கிறேன். வெளியே போய் நிற்கும் போது சம்திங் எதுவும் ஆகுது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். நான் சொன்னவன் அப்படியே நின்று இருக்கணும். திரும்பி பார்த்தா திரும்ப நம்ம தம்பி போயிட்டு போதையில் போய்ட்டு விழுந்துட்டாப்புல. அவங்களாம் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா அவங்களாம் வந்து போதை வஸ்துக்கு யூஸ் பண்ணாலும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். நமக்கு எந்த பழக்கம்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக எஃபெக்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக காட்டும் அந்த போது. அவன் விழுந்தான். அவனை காப்பாற்ற போய் நானும் விழுந்துட்டேன். டம்முன்னு இப்படி தான் விழுந்தேன். 5:30 மணிக்கு விழுந்தேன். 8:30 மணிக்கு தான் எடுக்கிறாங்க. என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட 100 மிஸ்டு கால். வெளியே இருந்த ஒரு டிரைவர், ஏன்னா குடோன் அது, வெளியே இருந்த ஒரு டிரைவர் வந்து எடுத்து அவங்க ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு மனசு கஷ்டம்னா, என் மனைவி ப்ரெக்னன்சி கன்சீவ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு 2ஆம் தேதி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ்வளோ பேர் அதிர்ச்சி வந்தோன்னே அவங்களுக்கு எல்லோரும் பயந்துட்டாங்க. அப்போது என்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க. மாதவரம் ரவுண்ட் ஆனாலும் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி எல்லாம் நிற்கிறாங்க. அவங்களாம் நினச்சது எல்லாமே மேத்யூ செத்துட்டான், தம்பி செத்துட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் ஸ்டான்லியில் 9:55க்கு என்னை சேர்க்குறாங்க. 9:55க்கு என்னை சேர்க்கும் பொழுது என்னுடைய பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 15, 20, 15 அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அன்கான்ஷியஸாக ஆகிட்டே போகிறேன். அடுத்த ஃபோட்டோ போடுங்களா? ஏதாவது ஸ்டான்லி நான் பெட்டில் படுத்துட்டு இருக்குது. அன்கான்ஷியஸ் ஆகிட்டே போகிறேன். என்னுடைய போட்டு இந்த சட்டையை உருகிடுச்சு. அவ்வளோ ஹீட், அது கிட்டத்தட்ட 80 டிகிரியில் வரும். போட்டு இந்த சட்டையை உருகிடுச்சு. அப்புறம் இப்படியே படுத்ததுனால அப்புறம் திரும்பி சொன்னாங்க. ஆண்டோடைய கிருபையில் 1.5 மணி நேரம் கழித்து எனக்கு நினைப்பு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு அப்புறம் எடுத்து எனக்கு சுனிலன் வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு எல்லாம் கேட்டாங்க. நான் எழுந்தோடனே என் குழந்தைய கேட்டேன், என் ஒய்ஃபை கேட்டேன், பாப்பா எப்படி இருக்குது அழுகுறேன். நான் தேம்பி அழுகுறேன், என்ன எப்படி இருக்கா, என் ஒய்ஃப் எப்படி இருக்கான்னு. அப்புறம் எழுந்து எங்களை மறுநாள் வார்டு மாற்றுறாங்க. அந்த நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மொட்டை அடிக்கிறாங்க. அடுத்த ஃபோட்டோ போட முடியுமா? அந்த நைட்டு வந்து எனக்கு மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிக்கும் போது 4 மணி நேரம் எனக்கு மொட்டை அடிக்கிறாங்க. எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். இங்கேருந்து இது அடிக்கிறதுக்கு 4 மணி நேரம். 8 பாக்கெட் பிளேடு காலி. 4 மணி நேரம் அடிக்கிறாங்களா? இந்த ஃபோட்டோ வைங்க. 4 மணி நேரம் அடிக்கிறாங்கன்னா அடித்தவன் கையில் ரத்தம். ஏன்னா அப்படியே கம்பி மாதிரி ஆகிடுச்சு கெமிக்கல் பட்டு. அப்புறம் சொன்னாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட், எனக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் காலைல 3 மணிக்கு வருது. அப்போ சொல்கிறாங்க இந்த தம்பிக்கு ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, உள்ளகரை எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தது எல்லாமே புகையாக தான் இருக்குது. ஏன்னா 3 மணி நேரம் அதை தான் அவன் ஆக்சிஜன் எடுத்திருக்கான். ஸோ கண்டிப்பாக அவன் பிழைக்க மாட்டான். 2 நாள் டைமு. 8ஆம் தேதி எனக்கு ரிப்போர்ட் வருது, 2 நாள் டைமு. 10ஆம் தேதி கரெக்டாக அப்போ நான் நார்மல் ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு சொல்ல, நான் படுத்துட்ருப்பேன். இப்படியே தான் என் பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது உட்கார இடம்லாம் ஃபுல்லாக நான் அந்த ஃபோட்டோ நான் இது பண்ண கட் பண்ணிட்டேன். உட்கார இடம் கால் வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக புண்ணு. இப்படியே தான் படுத்துட்டு இலை கீழே டிஸ்போசபிள் பெட்ஷீட் ஒன்று, அது கீழே பெட்ஷீட்டு இப்படிலாம் இருக்க. எனக்கு ரொம்ப என்ன ஆகுதுன்னா என் மேலெலாம் ரொம்ப எல்லா இடமும் தோல் உறிஞ்சுது எனக்கு. அப்படி தான் நான் இருந்தேன். அப்போது அதே போல் இந்த 10ஆம் தேதி காலையில் ஒரு 2:30 மணி இருக்கும். எங்கள் சர்ச்சில் நாங்கள் டெலிவரன்ஸ் ப்ரேயர் நடத்துவோம். பேயெல்லாம் ஓட்டுவாங்க, நான் பக்கத்து நிற்பேன், பைபிள்லாம் மாட்டேன். ஆனால் நம்மளும் பாஸ்ட் ஆச்சே பண்ணு
2:30 மணிக்கு ஒரு சின்ன உருவம் அந்த ஆண்டவர் பார்க்குறேன். இந்த இடத்துல நின்று நம்ம போய் சொல்லக்கூடாது. ஒரு சின்ன உருவம் அப்போ தான் நான் பார்க்குறேன் கண்ணு எதிர்க்க. எக்கோலாம் கம்மி பண்ணுறேன், எக்கோலாம் வேணாம். சின்ன உருவம் அது என் பக்கத்தில் உட்காந்து சொல்லுது, உன்னை 3:30 மணிக்கு நான் தூக்குறேன் பார்க்குறியா? ஊழியம்மா செய்கிற உன்னை 3:30 மணிக்கு நான் தூக்குறேன் பாடுறான்னு. உங்கள் அப்பா போன வழியில் ஒன்று தூக்குறேன் பாடுறான். எப்படி இருக்கும் அந்த டைமு? சத்தியமாக பயமாக இருக்கும். எவ்வளோ பெரிய தைரியமாக இருந்தால். அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் எழுந்துக்கணும்னா ஒருத்தர் என்னை தூக்கணும். அதுவும் அவங்க தூக்கணும்னா அவன் கையில் ரத்தம் இருக்கும், அவன் கையில் அந்த சீவில் இருக்கும், அப்படிலாம் தோல் உறிஞ்சி வரும். அதாவது யோபுவை போல் என் வாழ்க்கை இருந்தது. என் மேலே நாத்தடிக்கும், ரத்தம் வரும். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்தது. அப்போ தான் நான் யோபை யோசித்தேன், ஐயோ எவ்வளோ பெரிய ஆள்றா எப்பா, நமக்கு பின்னாடிக்கே இப்படி பண்ணுறேன் அந்த ஆள் முழுசாக இருந்ததுன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அந்த கட்டில் பார்த்துருப்பீங்க, இரும்பு கட்டில், அந்த கேப்பில் கால் விட்டு நானே எழுந்து என் பைபிள் எங்கே போனால் என் பைபிள் வச்சுருப்பேன். என் பைபிளத்தை நான் ஜெபம் பண்ணுறேன். 91 சங்கீதம் படிச்சு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா நான் ஊழியம் செய்கிறேன். ஆமென். நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா நான் ஊழியம் செய்கிறேன், இல்லைனா எனக்கு இந்த உயிர் வேணால் எடுத்துக்கங்கன்ட்டு. இது உங்கள் சித்தம்னு. பிசாசு எனக்கு எந்த டைம் கொடுத்தானோ, 3:30 மணி கொடுத்தானோ, அதே டைமில் ஒரு இன்னொரு பேஷண்ட் ஆடுறாரு, டப்புன்னு ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்தார். நான் 2:30 மணிக்கு கண்ணை மூடினேன், இல்லைனா இதே 10ஆம் தேதி என்னுடைய ஆறுதல் ஜெப கூட்டம் தான் நடந்திருக்கும். ஆமென். தேவன் அவர் விடுதலை ஆக்குற தெய்வம். எனக்கு ஆண்டவர் திடீர்னு இந்த எப்பவுமே நான் சாட்சி புது இடங்கள் போனால் சாட்சி சொல்லுறது அப்போதும் நான் புது இடங்கள் போனால் சாட்சி சொல்கிறது வழக்கம். ஆனால் இந்த 10ஆம் தேதினவோ ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். பாஸ்டர் எனக்கு முதல் நாள் புக் பண்ணாங்க. அப்புறம் இல்லையா நீ கடைசி நாள் வந்துடுறியானாங்க. ஓகேயா நீங்கள் என்ன சொன்னால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, குழந்தை கலைஞ்சிட்ருக்கோம், குழந்தை கலைஞ்சிட்ருக்கேன். அப்போ நான் அதிர்ச்சியில் என் ஒய்ஃப் வர ஹாஸ்பிட்டலே கெதியாக இருந்தான். என் அவ்வளோ பாசம் என் பொண்ணு அடிக்கும், அவ்வளோ பாசம், ஹாஸ்பிட்டலே கெதியாக இருந்தா. அப்போ எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் மனைவிக்கு 6ஆம் மாதம் 9ஆம் மாதம்லாம் ஸ்கேன் எடுக்க போகும்போது நான் பயந்துகிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு சொல்ல போகிறாங்க எஸ்ப்பா அப்படின்னு. ஆனால் என் குழந்தை நல்லா இருக்கா. ஆமாம். எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அக்காவுக்கு 2 ஆண் பிள்ளைங்க, எங்கள் அண்ணனுக்கு இப்போது 2 ஆண் பிள்ளைங்க, எனக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பெண் பிள்ளை. அவள் பேரை நான் பிரின்சஸ்ன்னு வச்சேன், பிரின்சஸ் அலைஸான்னு வச்சிட்டேன். ஆமாம். நான் ஒவ்வொரு நாளும் என் குழந்தைய தூக்கமாக நான் சொல்லுவேன், எசப்பா நன்றி எசப்பான்னு. நான் என் குழந்தைய காலையில் எழுந்தோன்னே என் குழந்தைய பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏன்னா நான் செத்து போயிருந்தேன்னா என் பொண்ணை நான் பார்த்துருக்க மாட்டேன். ஆமாம். எங்கள் பாஸ்டம்மா என்னை பார்க்கும்போது சொன்னாங்க, மறுநாள் என்னுடைய அதாவது அடுத்த 7ஆம் தேதி ஆகஸ்ட் 7 எனக்கு ஆக்சிடென்ட்டு. செப்டம்பர் 7 எங்கள் சர்ச்சில் ஒரு பெரிய மீட்டிங், மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து ஆள் வராங்க. நான் தான் நடத்தணும் யூத் மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சது நான் அப்படியே எப்படி ஆண்டவர் கிருபையில் நடத்தினேன். மறுவாரம் நான் திருவந்து கொடுக்கும்போது கடைசியாக ஆகஸ்ட் மாதம் திருவந்து கொடுத்தேன். செப்டம்பர் மாதம் நான் போய் திருவந்து கொடுத்து நான் சாட்சி சொல்லும்போது எங்கள் பாஸ்டர் அழுதுட்டு சொல்கிறாங்க, நான் நினச்சே பார்க்கல என் மகன் உயிரோடு வருவான்னு. ஆனால் ஆண்டவர் என்னை நிற்க வச்சா. நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் எது முடியாது செத்து போன காரியங்கள் இருந்தாலும் என் தேவன் இன்னைக்கு உன்னை உயிரோடு எழுப்ப வல்லவராக. நான் பார்த்த டாக்டர்ஸ், நான் இருந்த வார்டுலேருந்து வெளியே போனது பிணங்கள் தான் அதிகம். என் காலு கீழே தான் பிணங்க இருக்கும். ஏன்னா எங்கள் கடைசியில் போட்டாங்க, செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் பிசாசோடு போராடுவேன். ஒரு நாள் ட்ரிப்ஸ்லாம் கைட்டு ஓடுறேன், எனக்கு முடியல, பிசாசு நான் அவ்வளோ தொந்தரவு. ஆனாலும் கர்த்தர் எனக்கு துணையா நின்றார். ஆமாம். நான் பெற்ற விடுதலை பெரிய விடுதலை. ஆமாம். நான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லுவேன். அப்போ டாக்டர் நான் கேட்குறேன், சார் நான் வெளியே போனோம், எனக்கு மீட்டிங் இருக்குது, சர்ச் போனோம். டாக்டர் சிரிச்சா, நான் திமிரா உனக்கு, நீ 20 நாள் நீ ஐசியூவில் இருக்கணும்னு சொன்னான். நான் 6 நாள் தான் ஐசியூவில் இருந்தேன், வெளியே வந்துட்டேன். நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார்னு. 22 நாட்கள் என்னுடைய படுக்கை எல்லாமே இப்படி தான், முட்டி போடுவேன், என் ஒய்ஃப் ஊட்டுவாங்க, இப்படி தான். அதுக்கப்புறம் என் சபையில் 3 நாள், ஏன்னா சபையில் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப பெரிய ஜெபம். என் சபையில் எனக்காக 3 நாள் ஜெபிச்சாங்க. முதல் நாள் ஜெபிச்சாங்க, 22 நாள் கழித்து நான் உக்காஞ்சேன். அடுத்த நாள் நான் பைக் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். ஆமாம். எங்கள் சபைக்கு என் வீட்டிலேருந்து என் கண்ணதாசன் நகரில் தான் என் வீடு. என் வீட்டுக்கு என் சபைக்கு 50 கிலோமீட்டர். நான் வாரம் காலையோடு போயிட்டு வருவேன். 50 கிலோமீட்டர் போயிட்டு அவ்வளோ தூரம் நான் பைக்கிலே போனேன். ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்புறம் கூட நான் முதல் வாரம் போகிறேன், எல்லாம் காரில் வாங்க, நான் பைக்கிலே வரேன் சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். ஏன்னா தெய்வம் கொடுக்குற விடுதலை ஒரு நாள் மாறாது. தேவசனம் இந்த நாளில் இந்த விடுதலை கூட்டம் ஒருவேளை இன்றைக்கி தான் ஒரு நாள் வந்திருப்போம், இன்றைக்கி தான் இந்த 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகலான்னு வந்திருப்போம். உன் மனசில் நீ நினச்ச காரியங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எனக்கு பெரிய விடுதலை ஆண்டவர் தரப்படுறார். ஆமாம். வசனம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. நான் டைமிங்கில் முடிச்சிருவேன். ஆமாம். 1 ஹவர் 1.25 மணி நேரம்லாம் போக மாட்டேன், அதுக்குள்ளே முடிச்சிருவேன். ஆமாம். என்னோடு நீங்கள் வசனத்தை டக்குன்னு படிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன். எடுத்தவர்கள் வாசிப்போம். நமக்குலாம் தெரிந்த ஒரு சாப்டர் தான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம்.
தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த வார்த்தை நிறைய நாட்கள் கேட்டிருக்கோம்ல. பங்குனா என்ன? நீங்கள் என்கிட்ட பேசணும், அப்போ தான் நான் பேசுவேன். பங்குனா என்ன? பாகம். நல்ல ஒரு பாகம். இன்னொரு மொழியாகத்தை சொல்ல பொழுது அசெட். இங்கிலீஷில் சொல்லுது அசெட். இன்னொரு மொழியாகத்தை சொல்லுது த பார்ட். ஒரு பாட்டு, ஒரு பங்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து எது எடுத்தாலும், இப்போ நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா அதை பெஸ்ட்டாக எடுப்பேனா ஒஸ்ட்டாக எடுப்பேனா? ரொம்ப பெஸ்ட்டாக எடுப்பேன். தேவச்சனம் அதேமாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். நமக்கு தெரியும், பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியுமே, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுதுன்னு சபைக்கு வாரம் வரேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் எனக்கு என்ன குறை இருக்குது? எனக்கு என்ன குறை இருக்குது? எனக்கு நான் தெரியாதா? ஆண்டவரை தெரியாதா? ஆண்டவர் எனக்கு நான் பார்க்க தெரியாதா? எப்படி நான் ஜோமன் எனக்கு தெரியாதா? எப்படி நான் பாடணும் தெரியாதா? எப்படி நான் பேசணும் எனக்கு தெரியாதா? எப்படி நான் துதிக்கணும்? நிறைய கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும். ஆர்கியூமெண்ட் நிறைய பண்ணுவோம், அப்படி தானே? ஆர்கியூமெண்ட் நிறைய பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உன்னிடத்து உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? நீ நல்ல பங்கை தெரிஞ்சுக்கணும். தேவச்சனம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு எல்லாமே பெஸ்ட்டு தரணும்னு யோசிப்போம். ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, ஒரு திருமணம் முதற்கொண்டு எல்லாமே என்ன பண்ணுறோம்? பெஸ்ட்டாக கொடுக்குறோம். அப்போ நம்ம லைஃப்பில் ஆண்டவர் ஒரு பெரிய பெஸ்ட்டாக நமக்கு இருக்கார். அவர் நம்ம வசனம் சொல்லுது, நம்மை உண்மை உள்ளவன் என்று நம்பி தான் இந்த ஊழியத்தை நம்ம கொடுத்தாராம். அப்போ ஆண்டவர் நம்ம நம்பி உள்ளே வந்திருக்காருன்னா அப்போது நம்ம அவரை எப்படி நம்பணும்? அப்போது நம்ம அவரை எப்படி நேசிக்கணும்? பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுறியா? என் வாய்ஸ் அப்படி தான் கொஞ்சம் கோளாக இருக்கும். ஆமென். அப்போது நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பங்கு நம்ம நல்லது, எல்லாமே நல்லது. வசனம் சொல்லுது, தேவன் வானத்தை படைத்தா நல்லதென்று கண்டார், பூமியை படைத்த நல்லதென்று கண்டார், ஆகாயத்து பறவைகள் எல்லாத்தையும் நல்லது கண்டார், மனுஷனை நல்லது கண்டார், அப்புறம் வெசனப்பட்டார்னு இருக்கு. தேவஜனமே அப்படிப்பட்ட ஆதியாகமத்தில் அப்படி யோசித்தாண்டவர் அதுக்கப்புறம் உன்னை தாயின் வயிற்றில் உருவாதுன்னு முன்குறித்தார். ஏன்னா நீ நல்ல பங்கா இருப்பேன் தான். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம், மேலே இருந்து வாசிப்போம். அந்த சாப்டர் 38ஆம் வசனம். அங்கே ஆமென் 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 ம் 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 என்றார். ம் ம் 41 ம் 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 ஆமென். போதும், தேங்க்யூ. இங்கே 2 பேரை நம்ம பார்க்குறோம். யார்? மார்த்தாள், மரியாள். இப்போ இந்த 2 பேரில் நம்ம யாரை போல இருக்கிறோம்? மார்த்தாள், வசனம் சொல்லப்படுகிறது, மார்த்தாள் அவரை ஏற்றுக்கொண்டாள். வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். நம்மளுடைய லைஃப்பில் நம்ம முன்னாடி சொன்னது போல் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதல்ல ஏற்றுக்கொண்டோம், அப்படி தானே? அப்போ நம்ம யோசித்து நல்ல பங்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பங்கு நான் ஏற்றுக்கொண்டேன். அவரை ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் இந்த மார்த்தாளை பார்க்கும்போது பற்பல வேலைகளை அவள் செய்திருந்தாள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவள் வருத்தப்பட்டாளாம். ஏன்னா அவள் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. நெக்ஸ்ட்டாக வந்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவஜனமே நம்மளுடைய வாழ்க்கையில் கூட மரியாதை போல பற்பல வேலைகளை கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதும். ஆமீன், ஸ்தோத்திரம். இன்றைக்கி சபைக்கு போயிட்டேன், ஐயா நல்லா மெசேஜ் கொடுத்தாங்க, ஐயா டெய்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, இது போதும். இது மாதிரி தான் நம்ம மரியாதை போல தான் ஏற்றுக்கொண்டு மார்த்தாளை போல தான் ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்துடுறோம். ஆவியானவரை நிறைய நேரத்தில் அதாவது பற்பல வேலைகளை கொண்டு, பற்பல வேலைகளால் நமக்கு ஆண்டவர், சில பேர் ஆண்டவரை ரொம்ப கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் குழம்புக்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடும் போது சாப்பிட மாட்டாங்களாம், ஒதுக்கி வச்சுருவாங்களாம். காய்கறி போல். இப்போ நான்லாம் காய்கறிலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் நமக்கு நான் ஃபுல்லாக நான் வெஜிடேரியன் தான். வெஜிடேரியனே இல்லை, நான் பியூர் நான் வெஜிடேரியன். ஓகே, அப்போ எடுத்து வைப்பாங்க. நம்மளோட லைஃப்பில் கூட ஆண்டவரை எப்படி பார்க்குறோன்னா அப்படி தான் பார்க்குறோம். நான் ஏற்றுக்கொண்டேன்,
ஆனால் ஆண்டவருக்கு ஒரு வேலை தான். ஆண்டவருக்காக நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பைபிளை தூசி தட்டி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல வர்ஷிப்பில் நம்மளை போல் பாடுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வர்ஷிப்பில் நம்மளை போல் கை தட்டுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமே நல்லையா சொல்லுறதுல நம்மளை போல் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி தானே? ஆமாம், நிறைய மார்த்தாள் இருக்காங்க தேவச்சனமே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இதே போல தான் மார்த்தாளை போல பற்பல வேலைகளை கொண்டு கவலைப்பட்டுட்டே இருக்கு. நீ கவலைப்பட்டுட்டே இருக்க. இன்னைக்கு இங்கே உக்காந்துட்டு இருக்கோம், எத்தனை பேர் மைண்டில் நாளைக்கு திங்கக்கிழமைன்னு ஓடுது. இல்லை, இது சிரிக்கிறதுக்கு இல்லை, நம்ம யோசிக்கணும். எத்தனை பேர் மைண்டில் நாளைக்கு திங்கக்கிழமைன்னு ஓடுது. இப்போ ஸ்கூல் பசங்க எடுத்துனா ஐயோயோ நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போகிறவங்க நாளைக்கு வேலை இருக்குது. ஆமாம், இப்போ தாய்மார்கள்லாம் என்ன பண்ணோம், நாளைக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவரை வேலைக்கு அனுப்பணும், அவங்க வேலைக்கு போகணும். இப்படி பற்பல வேலைகள் நம்ம மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே மரியாள் ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணுறா. அவர் பாதத்தருகே உட்காந்துடுறா. அவர் ரொம்பலாம் எஃபெக்ட்லாம் எடுக்கல, ரொம்ப மெனக்கேட்டல. அவளுக்கு தெரியும், நான் அவர் பாதத்தில் உட்காஞ்சேன்னா எனக்கு நல்ல பங்கு கிடைக்கும். தேவஜனமே, உன்னுடைய ஆசீர்வாதமும் உன்னுடைய விடுதலை எங்க தெரியுமா இருக்கு? அவருடைய பாதத்தில் தான் இருக்கு. அவருடைய பாதத்தில். இந்த மரியாதை குறித்து இன்னொரு அதிகாரத்தில் பார்க்கும்போது யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்திற்கு வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 8. யோவான் 12. மறுபடியும் இங்க மாத்தல் என்ன பண்றா? பணிவிடை செய்கிறார். அப்புறம் லாசருவும் ஆமென் ஆமென். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தில் கொண்டு ஆமென் 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 ஆமென். போதும், வசனங்கள் போதும். இங்க என்ன பார்க்கிறோம்? இந்த மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து எப்போ பெத்தனியாவுக்கு போனாலும் லாசர் வீட்டுக்கு போவார். இங்கே லாசர் வீடு சொல்லப்படலை, இங்கே வேற ஒரு வீட்டில் இருக்காரு. இங்கே இருக்கும்போது இந்த மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு ஓடியாராங்க. நலதம் என்னும் களங்கமில்லாத ஒரு தைலத்தை உடைக்கிறாங்க. அதாவது அந்த தைலத்தை கொண்டு அவருடைய பாதத்தில் பூசி தன் தலைமயிரினால், ஏன் தலைமயிரினால் சுத்தம் செய்யணும்? ஏன்னா பெண்களுக்கு தலைமயிறு கனம் மகிமை. ஆமாம், இந்த முடியை வெட்டும் போது அழுவீங்க, அப்படி தானே? இந்த முடி அதுவும் ஒயிட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அழுவீங்க. ஐயோயோ ஒயிட் ஆயிடுச்சேடா. இல்லை இந்த முடி ஏதாவது நான் முடி கொட்டணும்னு முடி கொட்டணும்னு ஆமாம் முடி கொட்டணும்னு ஐயோயோ முடி போதே அந்த ஹேர் ஆயில். இப்போ யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் போடுங்க, எண்ணெய் விற்கிறாங்க, அதான் எண்ணெய் விற்கிறாங்க. அப்புறம் என்ன ரத்தம், என்னது முயல் ரத்தம் போட்டு இப்படிலாம் பல ஆயில் வந்து நம்ம தேய்க்கிறோம். ஆனால் இந்த மரியாள் தன் மகிமையை கொண்டு அவரோட பாதத்தை தேய்க்கிறான். அவளுக்கு தெரியும் இதெல்லாம் என்னை விட்டு போயிடும், இந்த மகிமையெல்லாம் என்னை விட்டு போயிடும். ஐயா, இந்த உன்னை விட்டு உன் உடல்ல நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, நீ எவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா சரி, இது எல்லாமே வேஸ்ட். பிரசங்கி சொல்றான் எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. வானத்து கீழே பூமியின் மேலே எல்லாமே இருக்கிற ஓடுற பறக்கிற எல்லாமே மாயை. தேவசனமா இந்த இந்த உடல் பூத உடல் மண்ணுக்கு போயிட்டா ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அது இப்போலாம் வந்து பாஸ்டர் ஒரு இது சொன்னாங்க, மெசேஜில் சொன்னாங்க, அது உண்மைதான். பாடியை நல்ல பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணால் போயிட்ட பிறகு பெட்டி எடுத்துடுறானுங்க. வாட்சை கட்டி என்ன பண்ணானுங்க, வாட்சை வச்சா எடுத்துடுறானுங்க. எனக்கு தெரியும் அந்த ட்ரிக்லாம், எனக்கும் தெரியும். நான் கூட வந்து பண்ணவே இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், எங்கள் அருமையான எங்களுடைய தலைமை போதகர் நாங்கள் புதைக்கும் போது அவர் கையில் உயர்ந்த வாட்சை கட்டியிருந்தார். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் முதல்ல அதை கைட்டுங்கன்னு. எனக்கு தெரியும் அதை கைட்டுங்க எல்லாம் சொன்னாங்க. நான் அவரோடு போட்டோம், ஏம்மா அவரோட எது வேணா போட்டேன், இந்த வாட்சை ஃபஸ்ட் எடு, அப்புறம் அவர் பாடி இருக்காது எடுன்னு. ஏன்னா நம்மளுடைய லைஃபே அவ்வளோதான், லைஃபே அவ்வளோதான். இப்போ வந்து சொல்கிறா அவள் மகிமை வச்சு அவள் காலை துடைக்கிறான். இப்போ நான் வந்து என் காலை தொடனா எத்தனை பேர் தொடுவீங்க? என்னது உன் காலை நான் வந்து தொடணுமா? எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு. ஆனால் மரியாள் கொஞ்சம் கூட யோசிக்கல. தேவஜனமே, அவள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரதே அவள் பெருசாக நினைச்சான். அவளுடைய வீட்டில் நடந்த அதிசயம் என்னன்னு தெரியும்ல, செத்து போன லாசரு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், உன் மகிமை நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டு நம்ம விடுதலை எங்கே தெரியுமா வரும்? உன் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்போது. உனக்கு தேவையானது ஒன்று தான். நீ விடுதலை பெறணும்னா, நீ ஆசீர்வாதத்தை பெறணும்னா, அதாவது விடுதலை என்பது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிசாசு பிடிச்ச அழகாகுது இல்லை,
பிசாசு நிறைய பேர் உன்னை தொட முடியல எதில் நம்ம ஃபஸ்ட்டு கை வைப்பான், உன்னோட ஃபினான்ஷியலில் கை வைப்பான். வருமானத்தை தான் பிசாசு முதல்ல தொடுவான். நீ சபைக்கு நல்லா கொடுத்துட்டே இருப்ப, நீ சபைக்குடி முதல்ல உன்னை அதில் தான் வைப்பான். ஏன்னா நம்ம பாக்கெட்டில் பணம் இருந்தால் நல்லா மூஞ்சி பிரைட்டாக இருக்கும். பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா சொங்கிடுவோம். அவன் எடி மூஞ்சி ரொம்ப தொங்கிடும், சுருங்கிடும் மூஞ்சி. ஆமாம், வசனம் சொல்லுது, எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு நன்மை செய்தாலும் சரி, நன்மை செய்யாவிட்டாலும் சரி, அவரை துதிச்சு கொண்டே இருப்பேன். ஏன்னா நம்ம லைஃப் அப்படிதான். கொஞ்ச நாள் நம்ம பணம் இருந்தால் தான் நல்லா பிரைட்டாக இருப்போம். ஆஹா, ஐயோ, சில பேருடைய பாசமே அப்போ தான் வெளிப்படும். நிறைய பேரோட பாசமே உலகம் சொல்லும், உங்ககிட்ட பணம் இருக்கிறவங்க தான் ஆள் இருப்பாங்க. உண்மைதான், பணம் இருக்கிறவருக்கு தான் உங்ககிட்ட ஆள் இருப்பாங்க. தேவஜனமே, இந்த உலகத்தில் நீ சம்பாதிக்கிறது எல்லாமே, பேரு புகழ் எல்லாமே ஒரு நாளில் வீணாக போயிடும். ஆனால் உன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கு இருக்கும். இந்த மண்ணுக்கு போகிற வரைக்கும் சரி, உன் கூடவே ஒருத்தர் வருவார், நீ நினச்சி பார்க்காத ஒருத்தர். இந்த லாஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா 4 நாள் அவங்களே சொல்கிறாங்க, மார்த்தாள் அப்போட சொல்கிறேன், ஆண்டவரே நாத்தம் அடிக்க ஆண்டவரே, ஏன் இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க? உங்களை நாங்கள் கேட்டோமா, ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டோமா? நாங்கள் முன்னாடியே உங்களை கூப்பிட்டோம்ல, நீங்கள் வந்திருக்கலாம்ல. என் தம்பி வந்து அவங்க பைபிள்லாம் நான் சொல்கிறேன் அப்படி பேசியிருப்பாங்கன்னு, நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறையா போடக்கூடாது. பைபிள்லேருந்து நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு நம்ம பேசலாம், இப்படி தான் பேசியிருப்பாங்க. ஆண்டவர் நீ முன்னாடியே வந்திருக்கலாம், 4 நாள் முன்னாடியே வந்தால் கண்டிப்பாக என் தம்பி உயிரோடு இருந்திருப்பான்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்கள் வராமல் போனது தப்பு, இப்போ வந்து நாத்தடிக்க வேணான்னு. குடும்பம் உன்னை ஒதுக்கலாம், உன் விடுதலையை உன் குடும்பமே தடுக்கலாம், உன்னை தெரிஞ்சவங்களை தடுக்கலாம். ஆனால் தேவன் சித்தம் வச்சாருன்னா உன்னை விடுதலை பண்ண தடை பண்ணதுக்கு யாருமே இல்லை. ஆமென். குடும்பமே சொல்லுது, நாத்தடிக்க ஆண்டவரே வேணாம், ஆண்டவர் சித்தம். இந்த தேவஜனமே, சில நேரத்தில் சில காரியங்கள் தாமதமாகுதுன்னு யோசித்து கொண்டு இருக்கிறியா? நிறைய பேர் நம்ம மைண்டில் யோசிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்கள், நிறைய பேர் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு தடைப்பட்டு இருக்கு, ரொம்ப தாமதமாகுது. ஆண்டவர் சில தாமதத்தை பண்ணுறாருன்னா அது நல்லதுக்கு தான். சில தாமதம், யோசேப்பினுடைய வாழ்க்கை ஆண்டவர் ரொம்ப வருஷம் யோசேப்பை கம்முன்னு உட்கார வச்சாரு. கொஞ்சம் இரு, யோசேப்பை துள்ளி குளிச்சு வெளியே ஓடலை. நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள், நம்ம இப்போ வரைக்கும் பேசுகிற எலியா, மோசே எல்லாம் அப்புறம் அடங்கி இருந்தாங்க. வசந்த் அவருடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்கும். குறித்த காலத்து உன் தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் உனக்கு வச்ச எல்லா தரிசனமும் நிறைவேறும். ஆமா, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தரிசனமாக கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். தேவச்சனம், நம்மளுடைய லைஃப்ல நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், லேட் ஆகிட்டா இருக்கா ஆண்டவரே, லேட் ஆகிட்டா இருக்கா ஆண்டவரே. நம்ம எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பணும்னா ஜென்ஸ் ஃபஸ்ட் ரெடி ஆகிடுவோம். இல்லை, நான் உங்கள் சர்ச்சில் சொல்ல, நான் வெளியே சர்ச்சில் சொல்கிறேன், உங்களை நான் யாரும் சொல்ல. ஆமாம், அவங்க சொல்ல என்னதான் சொல்கிறீங்க. ஆமாம், ஜென்ஸ் ரெடி ஆகிடுவாங்க, லேடிஸ் ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகுதுமான்னு பேசினே இருப்பாங்க. நம்மளும் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே டைம் ஆகுது ஆண்டவரே, எனக்கு வரணும்ல, நான் பண்ணல ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயா, உச்சில் அதாவது ஹெல்ப்பே இல்லாத ஒரு இடத்துல நீ போயிடுவேன். இன்னைக்கு ஒரு கேஸில் நீங்கள் மாட்டுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேஸில் மாட்டுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பொய்யான கேஸ், உண்மையான கேஸ் வேணாம், என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவோம். ஐயா, உங்களை போல பரிசுத்தவான் இல்லையா, அவங்கள கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க? வக்கீல கூப்பிடுவோம். வக்கீல கூப்பிடுவேன், நீ ஜெபம் பண்ணுவியா? வக்கீல கூப்பிடுவேன், அரசியல்வாதியை கூப்பிடுவேன். எவ்வளோ, ஏன்னா அவங்க என்ன காப்பாற்றுவாங்க. நான் யாருன்னு தெரியுமா? என் தம்பி யாருன்னு தெரியுமா? ஆமாம், நான் கூட எங்கள் அண்ணன் இங்கே ஒருத்தர் போலீஸ் இருக்காரு, இங்கே பிள்ளைந்த சுரேஷ்னு சொல்லிட்டு, அவர் வச்சு தான் நிறைய காரியம் தப்பிப்பேன். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி போலீஸ்கிட்ட மானா எங்கள் அண்ணன் போலீஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவேன். அந்த நேரத்தில் நான் ஜோம் பண்ணப்போனா சில நம்ம பெரிய பெரிய விஷயத்தில் மாட்டோம். ஏதாவது ஒரு தேவன் வரும்போது நான் அவங்கிட்ட போட்டா இவங்கிட்ட போட்டா அவரை கேட்கலாமா, 10 பைசா வட்டியாக இருந்தாலும் அவர் தேவ வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஆண்டவரை மறந்துடுறேன். தாவீது எல்லாத்துலேயும் வெற்றி பெற்ற காரியம் என்ன தெரியுமா? தாவீது சொல்கிறான், ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 5-6. ஆமென், 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 ஆமென். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்துல உனக்கு பங்கு கிடைக்க என்ன தெரியுமா பண்ணணும்? தாவீது சொல்லுவார், ஆண்டவர் நான் எப்போதும் உண்மை எனக்கு முன்பாக நான் வச்சிருக்கேன். எத்தனை பேர் ஆண்டவர் முன்பாக வச்சிருக்கீங்க? ஆமேன் மட்டும் சொல்லக்கூடாது, மனசார சொல்லணும். உண்மையாக சொல்கிறேன் பாஸ்டர், நான் முன்னாடி தான் வச்சுருக்கேன். நான் எந்த காரியம் எடுத்தாலும், ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் ஏசப்பா முன்னாடி வச்சு தான் நான் போகிறேன். என் படிப்பு விஷயத்தில் சரி, என்னுடைய மேரேஜ் லைஃப்பில் சரி, என்னுடைய வேலை விஷயத்தில் சரி, நான் எப்போவுமே என்ன பண்ணுறேன், உங்களை முன்னாடி தான் வச்சுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாம், வைக்கலன்னா வைங்க, ஏன்னா அதுதான் உனக்கு சிறப்பான பங்கு.
ஆமாம், அவன் கூட படிக்கிறவன் கூட கடைசி வரைக்கும் வருவானான்னு தெரியாது. கூட படிக்கிறவனா நாசனமாக தான் போகும். நானும் அப்படி தான் நாசனமாக போனேன் ஒரு காலகட்டத்தில். ஆமாம், கூட படிக்கிறவன் இந்த காலேஜ் சேர்ந்தோம், அந்த காலேஜ் போய் சேர்ந்தேன், காலேஜ் டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன். ஆமாம், இதே போல் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை நம்பி 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 போகிறது அப்படி தான். ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பா இறந்த உடனே ரொம்ப அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். எங்கள் அப்பா இறந்த உடனே அடுத்த அதுக்கப்புறம் வந்து எங்கள் அருமையான எங்களுக்கு பாஸ்டர் சாதர சந்திரபோஸ் ஐயா என்ன பண்ணார், எங்களை அவர் வந்து டேக் ஓவர் பண்ணார். நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா. ஏன்னா எனக்கு திருமணம் ஆகலை, எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அக்காக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு திருமணத்துக்கு 6 மாதங்கள் முன்பாக எங்கள் அப்பா ஜூன் 28 இறந்துட்டாங்க. அப்போ நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தேன். பாஸ்டர் என்ன பண்ண, நான் பண்ணுறேன், நான் இருக்கிறேன், உனக்கு நான் தான் தகப்பேன் அப்படின்னு. எங்கள் அப்பா ஜூன் 28, எங்கள் பாஸ்டர் செப்டம்பர் 28 காலி. எப்படி இருக்கும்? இருட்டான வாழ்க்கை. நான் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டேன், என்னை ஏன் இப்படி பண்ணீங்க? நான் கேட்கக்கூடாது தான் அந்த கேள்வி. நான் ஊழியக்காரன் கேட்கக்கூடாதான், யாரும் கேட்கக்கூடாதான். நான் கேட்டேன் ஆண்டவர். ஏர்போர்ட் எதிர்க்க ஹரியரன் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அது சப்வே இறங்கி வரும். அந்த சப்வே இறங்கும்போது ஆண்டவர் கேட்குறேன், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க? என் அப்பாவும் இறந்துட்டாரு, அப்பா மாதிரி பார்த்துருன்னு சொன்னார், இறந்துட்டாரு, நான் என்ன பண்ணுதுண்ணா? ஆண்டவர் நான் ஒரே வார்த்தை சொன்னார், நான் உன்னை நடத்துவேன், நீ போனார். செம்ம. அந்த வார்த்தை கேட்டோன்னே நான் அதோட ஃபீல் பண்ணதே இல்லை. தேவ சித்தம், உன்னை அவர் பார்த்துப்பாங்க, இவர் பார்த்துப்பாங்க சொன்னவங்களாம் பாதியில் கைட்டு விட்டு ஓட்டுருவாங்க. ஆமாம், இது உண்மையாக சொல்கிறேன், அனுபவிச்சு சொல்கிறேன். ஏன்னா தேவன் ஒருவர் நடத்தவில்லை என்றால் உன்னை யாராலையும் நடத்த முடியாது. தேவன் உன்னை நினைச்சா மட்டும்தான் உனக்கு ஆசீர்வாதம். தேவன் நம்ம பேர் சொல்லி அழைச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமாம், இந்த நாளில் விடுதலை நாள் நம்ம வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய கட்டப்பட்ட வாழ்க்கை நம்ம இருக்குது. நம்ம வெளியே போகும்போது நல்லா இருப்போம். நீ யோசிக்கலாம், என் விடுதலை, நான் தான் விடுதலை தானே இருக்கேன், விடுதலை தானே இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லையே, நல்லா அந்நிய பாஷை பேசுகிறேன், நல்லா பேசுகிறேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு விஷயத்தில் பிசாசு நம்மளை லாக் பண்ணுவான். ஏதோ ஒரு விஷயம், எதர் அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஊழியமாக இருக்கட்டும். ஆமாம், என்னுடைய ஊழியத்தை கிட்டத்தட்ட 3 மாதம் அப்படியே முடக்கி போட்டான். ஆமாம், நான் அழுதேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அழுதேன், ஆண்டவரே என் ஊழியம் முடிஞ்சிடுச்சான்னு நான் யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னிய வரைக்கும் என்னை நடத்துகிறான். நான் ஊழியத்தை அந்த நாள்லேருந்து நான் பார்க்காத நிறைய ஊழியங்களை ஆண்டவர் என்னை பார்க்க வைத்தார். ஆமென். தேவச்சனமே, நம்மளோட லைஃப்பில் சில காரியங்கள், ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான் இருக்கும், அதில் சில தப்புகள் நம்ம பண்ணிட்டு விட்டு போயிடுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, அருமையான வர்ஷிப் எடுத்த பாஸ்டர் சொன்னாங்க, வெளியே சத்தம் நிறைய கேட்குது. நான் நிறைய பேர் பார்ப்பேன், சர்ச்சைக்கு போயிட்டு வருவாங்க, ஆடி மாதம் கூழ் ஊற்றுனா அதை வாங்கி குடிக்கிறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, சிரிப்பாக தான் இருக்கும். ஒருத்தர் என்ன கேட்டார், அண்ணன் வந்து கூழ் குடிங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரேன்னு தெரியுது, அண்ணன் வந்து கூழ் குடிக்கணும். ஐயா நான் வாங்க, நான் கூழ்லாம் குடிக்க நான் வந்துட்டேன். இதில் வேறு நம்ம ஆளுங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பவுல் நான் சொல்லியிருக்காரு, எத்தனை பேசுகிறாங்க. தேவசனமே, சின்ன சின்ன விஷயத்தில் நீ ஆண்டவர் விட்டு கொடுத்துட்ற, காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் வசனம் சொல்லுது, ஜென்ம சுபாவம். ஆமாம், ஜென்ம சுபாவம் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனை அறியான். ஜென்ம சுபாவம்னா நம்ம வாழையடி வாழையாக நமக்குள்ளே இருக்க சில காரியங்கள் அது தொடர்ந்துட்டே வரும். இன்னொரு காமெடி என்னன்னா, ஒரு டெத்தில் பார்க்குறேன், 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீசர் பாக்ஸை மூடுறாங்களா துணி வச்சு, ஏன்னா போனால் எழுந்துக்குமா. அடா பாவீங்களா, டென்ஷன் ஆகலை இதெல்லாம் கேட்கும் போது. சரி எழுந்துக்கிட்டோம், உங்கள் அப்பா தானே எழுந்துக்கிட்டோம். நான் எங்கள் அப்பா திறந்து தான் வச்சுருந்தேன், எங்கள் அப்பா எழுந்துக்கலையே. ஆமாம், நம்ம விஷயங்கள்ல. ஆமாம், ஒரு நல்லது நடக்குதுன்னா உங்கள் சபையை சொல்ல, நான் வெளியே சொல்கிறேன், எங்கள் சபையை நான் சொல்ல, ஏன்னா வீடியோ போகுது, எங்கள் சபையை நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், உஷாரா ஐயா, அதெல்லாம் கட் பண்ணுங்க, உஷாராக இருக்கணும். வெளியே ஜாதகம் பார்க்க போவாங்க. ஜாதகம், முகூர்த்தம். ஐயா பைபிள் சொல்ற நேரம் பார்க்குறவன் ஆண்டவர் சபிப்பாராம், நேரம் காலம் பார்க்குறவனு. ஆமாம், இந்த நேரத்தில் நான் வெளியே போகணும், இந்த நேரத்தில் நான் உள்ளே வரணும், தண்ணி குடிச்சு தான் வெளியே போகணும். கிளம்பும் போது பொண்டாட்டி வந்து முன்னாடி நின்னாதான் நான் கிளம்புவேன். ஆமாம், பொண்டாட்டி நின்னாதான் நான் கிளம்புவேன். பொண்டாட்டி ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்து, அத்தான், யாரும் கூப்பிடுறதில்ல, அத்தான்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோதான், ஒரு புரிந்து கொள்ளுது, அவ்வளோதான். நம்ம ஆண்டவர் புரிந்து கொள்ளுது, அவ்வளோதான். நம்ம யாரும் அப்படி பண்ணுறதில்ல, அப்படி தானே? நம்ம யாரும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த நேரம் பார்க்குறது, பூனை குறுக்கில் போனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி வருது, இந்த ஜென்ம சுபாவம்லாம் விட்டுடு. ஆமாம், ஆண்டவர் கீழ்ப்படையாமல் நிறைய ஜென்ம சுபாவம். ஏன்னா நீ நம்ம கையில் இருக்குது என்ன தெரியுமா? நல்ல பங்கு, த பெஸ்ட். ஆமாம், நம்ம கையில் இருக்குது த பெஸ்ட். அது ஒஸ்டாக்கு நம்ம தான். ஏசாவை போல சோத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கூழுக்காக ஆண்டவர் விட்டு போகிறோம். சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டது மாதிரி நிறைய பேர் வசனம் சொல்ல, சிலர் வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவங்களாம் வசனம் இருக்குது. அப்போது நம்ம சின்ன சின்ன ரொம்ப பெரிய காரியம்லாம் ஆண்டவர் நம்ம விட்டு கொடுத்துட மாட்டோம். பிசாசுக்கு நல்லா தெரியும், நீ ஆவிக்குரிய சபையில் இருக்கிற,
நீ நல்ல மனுஷன், நல்ல ஆவியில் நினைச்சு போகிற, எல்லா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுற. ஆமாம், இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல படங்கள் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நீ வந்து உட்கார, எல்லாம் நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீ வந்து உட்கார நான் பிசாசுக்கு தெரியும். அப்போ உன்னை பெரிய காரியத்தை வச்சுலாம் பிசாசு அடிக்க மாட்டான். சின்ன காரியம் போதும், ஒரு சின்ன காரியம் போதும். ஆமாம், என்றைக்கோ ஃபோன் பண்ணாத ஒரு ஆள் ஃபோன் பண்ணுவாங்க, என்றைக்கோ பேசாத ஆள் திடீர்னு சண்டை வரும். நல்லா பேசி இந்த குடும்பத்தில் திடீர்னு சண்டை வரும். ஆமாம், கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப சண்டை வரும். இன்னும் ஒரு சண்டை பயங்கரமாக போயிடுது இந்த இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிக்கிறது. அதாவது மொத்தம் எப்படி வாழ்கிற நீ அப்படி இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிக்குது. அவரும் ஒரு இது வந்து பாரு, இந்த பொண்டாட்டி எப்படி இது, என்னடா இது, என் ஒய்ஃபில் நான் பிளாக் பண்ணி விட்டுருவேன். பிக்சர் ஒன்று இதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்டாவில் அனுப்புறதெல்லாம் வச்சுக்கூடாது. கணவன் மனைவி ஃப்ரீ, அதாவது எந்த வித கபடம் இல்லாமல் ரொம்ப, அதாவது கணவனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியணும், மனைவியோட பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியும். ஏன்னா அவங்க உனக்கு நல்ல பங்கு. ஆமாம், நல்ல பங்கு. ஆண்டவனுக்கு கொடுத்தது பெஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பாரு. நல்ல மனைவியை கொடுத்தாரா, நல்லா பெஸ்ட்டான மனைவி தான் கொடுத்துருப்பாரு. ஆமே சொல்ல மாட்டேன். ஆமே ஆமே, நல்ல மனைவி. ஆமாம், பிள்ளைகள் கொடுத்தா நல்ல பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. ஆமாம், எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பேன். நீ ஆண்டவர் பெஸ்ட்டாக மாற மாட்டேன். ஆண்டவர்கிட்ட எல்லாம் பெஸ்ட்டாக கேட்குறோம், எனக்கு அது கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, நான் அங்கே போகணும், எனக்கு அதெல்லாம் செய்யுங்க. எல்லாமே ஆண்டவர் செஞ்சாரா? ஆமாம், எல்லாமே செஞ்சார். ஆனால் நீ என்ன ஆண்டவர் செய்கிற? இந்த மரியாள் பாதத்தருகே உட்காஞ்சா, பாதத்தருகே உட்காஞ்சா. எல்லாம் யோசிச்சுட்டு, சீஷர் கூட கெத்தனா பண்ணுவாங்க, சேர்ல அவர் பக்கத்தில் உட்காரணும் யோசிப்பாங்க. ஆனால் அவள் தன்னை தாழ்த்தினாள். தன்னை தாழ்த்தினா. தேவஜனமே, உன் வாழ்க்கையில் விடுதலையோ வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ வர வேண்டிய முதல் காரணம் நீ ஆண்டோட பாதத்தில் அமரணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில ஆபத்து வந்தோன்னே போய் குறி சொல்கிறவங்ககிட்ட போய் கேட்பாங்க, எனக்கு இது நடக்குமா? ஆமாம், பச்சைக்கிளி ஜோசியம் பார்ப்பாங்க. நேற்று ட்ரெயினில் வந்துருக்க பச்சைக்கிளியை பார்த்துரும், கேட்கலாமான்னு ஒரு யோசனை. என்னதான் கலாய்கலாம் கொஞ்சம் உட்காந்துட்டு, சரி பறந்து இருந்து போயிட்டு ட்ரெயின்லேருந்து அப்புறம் நம்ம தான் மாட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பச்சைக்கிளி பார்ப்பாங்க. ஒரு அம்மா ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சுருக்கோம், அதை வச்சு கையை எப்படி தடுவுது, அந்த கையில் என்னதான் ஆகுதுன்னு தெரில, அழுக்கு தான் இருக்கும். ஆமாம், அது கை கழுவிட்டு கூட கை கழுவாமல் கூட எத்தனை போய் காட்டுறாங்க. புரியுதா? ஏன்னா இந்த நாள் பார்க்குறது, நேரம் பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு ஒரு நல்ல பங்கு ஆண்டவர். தேவஜனமே, உனக்கு சூப்பரான ஒரு இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, தாவீது சொல்ற, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு, நல்ல பிளேஸ் பாது, நல்ல பிளேஸ். உன் வீடு உனக்கு நல்ல பங்கு. ஒழுவுதா அதை மாத்துவாரு. ஆமா, தண்ணி வந்தா முழுகிறியா, ஆண்டவர் மாத்துவாரு. ஆமா, நான் காமெடிக்கு சொல்ல, சீரியஸா சொல்றேன். ஏன்னா ஆண்டவர் நம்ம கொடுத்தது எல்லாமே பெஸ்டா தான் கொடுப்பாரு. அவர் பெஸ்ட்டாக கொடுக்கும்போது அது ரொம்ப பெஸ்ட்டாக மாறும். ஏன் நம்ம சில நேரத்தில் சில விஷயங்களுக்கு ஆண்டவர் விட்டு கொடுத்துட்றோம். ஆண்டவர் வசனத்தை எடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, விட்டு கொடுக்க கூடாது. இவ்வளோ நேரம் நீ சிரிச்ச, எல்லாமே வசனத்தை ஏற்றுட்ட. இப்போ நமக்கு நான் கைத்துக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். எப்போவுமே நம்ம தான் நமக்கு ஆசிரியர், ப்ரொஃபஸர், ஹெட்மாஸ்டர், எல்லாமே நம்ம தான். நீங்களே ஒரு சைன் போட்டுக்கோங்களேன், நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவர் விட்டு கொடுத்தீங்கன்னு. என்னென்ன விஷயத்தில் ஆண்டவர் விட்டு. நான் இப்போ 2 பேப்பர் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 2 பேப்பர் தரேன் எல்லாருக்கும். நீங்கள் எந்தெந்த காரியம் உங்களுக்கு வேணும், எந்தெந்த காரியம் ஆண்டவர் இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். இன்னொன்று, நான் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு எழுதணும். எதுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்பீங்க? எது வேணும் அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்பீங்க. ஆனால் எதில் விட்டு கொடுத்தோம்? தேவஜனம், நம்மளுடைய லைஃப்பில் நிறைய டைம்ஸு சம்டைம்ஸ் இல்லை, மெனி டைம்ஸ் ஆண்டவர் சின்ன விஷயத்துக்காக விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கும். வேணா ஆண்டவர் சில பேர் ஆண்டவருக்கே ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இருங்க, நான் இங்கே பார்த்துட்டு வந்துடுறேன். ஆண்டவருக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். ஆண்டவர் இந்த ஒரே பாட்டு நான் கேட்டுக்கிறேன், யூடியூப்பில் இந்த ஒரே பாட்டு நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், அப்படி தான் நடத்துகிறோம். நம்ம லைஃப் அப்படி தான் போகுது. தேவச்சனமே, ஆண்டவர் ஒன்று முன் குறித்ததே வேற. உன்னை சபையில் உட்கார வச்சதே வேற. ஆமாம், இங்கே வந்து நல்லா ஏசி, நல்ல ஒரு மியூசிக், நல்ல ஒரு வர்ஷிப், நல்ல ஒரு மைக் செட் எல்லாமே பார்த்து ஆண்டவர் உன்னை சூப்பரான நல்ல சபையில் உன்னை உட்கார வச்சிருக்காருன்னா, கர்த்தர் உன் சபை உனக்கு நல்ல பங்கு. இதுதான் உனக்கு சிறப்பான இடம். கானான் தேசத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் கூட்டி கொண்டு வரணும். அவர் ஒரு பிளானை வச்சிருந்தாரு. ஒரு நல்ல பங்கை தரணும். கானான் தேசம் என்பது ஒரு நல்ல பங்கு. ஆனா அங்கிருந்து இங்க வரத்துக்குள்ள அவனுக்கு பண்ண பாடு இருக்கு. ஆண்டவரே டென்ஷன் ஆயிட்டாராம். நம்மளோட லைஃப்ல கூட அப்படிதான். இஸ்ரேல் ஜனங்களை போல வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள திடீர்னு மாறிடுற. ஆமா, சில பேர் சொல்லுவாங்க குரங்கு மூலன்னு சொல்லுவாங்க. திடீர்னு மாறிடுமா, இந்த மரத்துல அந்த மரம் தாவுமா, அந்த மரத்துல இருந்து தாவுமா. ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொன்னார், அவங்க மனைவி, என் மனைவி குரங்கு மூளை அப்படின்னாரு. அவங்க சொன்னா, இவருக்கு தான் குரங்கு மூளை அப்படின்னாரு. மாறிட்டே இருப்பாங்க, அவங்க டிசிஷன் வந்து மாறிட்டே இருப்பாங்க.
ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் உனக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் உனக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஆமென். அந்த பிளான் என்னைக்குமே மாறாது. தேவசனமே இந்த நாளில் நீ வந்து உட்காந்துருக்கனா உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருப்பார். ஆமென். நீ 2 நாட்கள் ஆண்டவர் நான் வரும்போது கேட்டுகிட்டே வந்த மெசேஜ் 2 மெசேஜ் நான் கேட்டுகிட்டே வந்தேன். ஏன்னா 1 மணி நேரம் ட்ராவல், நான் வரும்போது ஹாஸ்பிட்டல் நான் மெசேஜை கேட்டுகிட்டே வந்தேன். நேற்று கலை அவர் மெசேஜ் கேட்டேன். எல்லாமே உனக்கு வாக்குத்தத்தமாக வந்தது. ஆமென். ஆமென். சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உனக்கு நீ விடுதலை கொடுக்க போகிறேன். ஆமென். ஆமாம், கர்த்தர் உனக்கு கொடுக்குற விடுதலை பெருசாக இருக்கும். ஆமென். நீ ஒன்னே ஒன்று தான் செய்யணும். நீ ரொம்பலாம் பேசாத, ரொம்பலாம் பண்ணாத. ஒரே ஒரு விஷயம்தான், உன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோ. ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஈசாக்கை போல சில எஸ்ஏக்கு சித்தனாவை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வர வைப்பார். ஒருத்தன் நமக்கு எதிராக பேசுறானா விட்டு போயிட்டே இரு, ஆர்கியூமெண்ட்டே பண்ணாத. நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணி பண்ணி தோற்று போயிடுறீங்க, மனம் உளைச்சல் ஆயிடுறீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எனக்காக போராட அவர் உண்டு. வசனம் சொல்ல, எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வா. ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு கடைசியில் ஆண்டவர் கொடுத்து ரெகபோத்தை கொடுத்தா. ஆமென். நீ வசனம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதமே பண்ணலையா, ஆண்டவர் ரெகபோத்தை கொடுத்தார். அது பெரிய ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையில் ரெகபோத் வரணும்னு சொன்னால், நல்ல பங்கு நமக்கு வரணும்னு சொன்னால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நீ நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டு அந்த நல்ல பங்கை நம்ப மாறணும். ஆமாம், ஏசு கிறிஸ்துவ பாதம் தான் நல்ல பங்கு, சபை தான் நல்ல பங்கு. ஆமென். இந்த நல்ல பங்கை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். தேவச்சனமே இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் நல்ல பங்குல இருக்கீங்க. ஆமென். ஆனால் உன் நல்ல பங்கை நீ எங்கே மிஸ் பண்ண? சிம்சோனை போல தேவையில்லாத காரியத்துக்கு மிஸ் பண்ணிட்டேன். வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுவார். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போமே. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 புன்மை சொல்லுகிறதாவது. அடுத்தது, ஆமென் 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 ஆமென். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று எனக்கு ஒரு குறை உன் பேரில் எனக்கு என்ன இருக்கு? குறை உண்டு. குறை உண்டு. வசனம் சொல்லுகிறது, நிறைவானவர் வரும்போது குறைவானது. அப்ப நமக்குள்ள ஏன் குறை வந்தது? நிறைவானவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நிறைவான ஆவியானவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சில டைம்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயம் செய்ய போறோம்னா ஆவியானவர் சொல்லுவார், இதை செய்யாத, வந்துரு, வேணாம், உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ வந்துருன்னு சொல்லுவார். அதை மீறி நம்ம செய்வோம், மாட்டிக்கிட்டு தான் வருவோம். ஏன்னா வசனம் ஆவியான தேற்றரவாள் அவர் நம்மளை என்ன பண்ணுவாரோ சொல்லிகிட்டே இருப்பார், வழி நடத்திட்டே இருப்பார். அபிஷேகம் பெற்ற உனக்கு ஆவியானவர் என்ன பண்ணுவாரா சொல்லிகிட்டே இருப்பார், இது செய்யாத, இது செய்யி, இது பண்ணாத, இது பண்ணு. அதை மீறி நம்ம பண்ணும் பொழுது மாட்டிக்கொள்கிறோம். ஆமாம், நல்ல பெரிய வலையில் மாட்டிக்கொள்கிறோம். இங்கே அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை. ஆமாம், சபைக்கு வந்து சபையில் ஆண்டவர் கொடுத்த விடுதலையை பெற்றுக்கொண்டு ஸ்டார்டிங்கில் நல்ல அந்நிய பாஷை பேசுன நீ இப்போ எங்கே இருக்க? சபையில் முன்னாடி வந்து உக்காஞ்ச நீ இன்னைக்கு சபை பின்னாடி போய் உக்காந்துருக்க. நான் சொல்கிறது உட்கார இடத்த சொல்ல, ஆவிக்குரிய விஷயத்தில் சொல்கிறேன். ரசிக்கப்பட்ட முதல்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் 1 மணி நேரம் அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணுவோம். பைபிள் படிக்காமல் சாப்பாடே தொட மாட்டோம். காலையில் எழுந்தோன்னு ஜெபிக்காமல் எழுந்துக்க மாட்டோம். ஜெபிக்காமல் டீ கூட குடிக்க மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்படி வாழ்ந்த நீ இப்போ எங்கே இருக்கிற? ஆண்டவர் அதுதான் நம்ம மேலே குறைய வச்சிருக்காரு. ஆண்டவர் சில நேரத்தில் மனசு கஷ்டப்படுவார். ஒரு மனைவி தப்பு பண்ணும்போது கணவன் கஷ்டப்படுவோம், பிள்ளை தப்பு பண்ணும்போது அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. அதே போல தான் ஆண்டவர், நீ தப்பு பண்ணும்போது ஆண்டவர் மனசு கஷ்டப்படுவார். ஆனால் ரொம்ப மனசு கஷ்டம். ஏன்னா அவர் உனக்கு பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒருத்தர் எழுந்து சொல்ல முடியுமா, என் லைஃப்பில் ஆண்டவர் எனக்கு ஒஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு? ஒரு சரியில்லாத காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதுக்கு அனுபவிச்சார்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கொடுத்தது எல்லாமே பெஸ்ட், எல்லாம் சிறந்தது தான் ஆண்டவர் நம்ம கொடுத்தார். நல்ல படிப்பை கொடுத்த, படிப்பில் நல்லா சம்பாதிக்கத்தக்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு. கொரோனா டைமில் கிடைச்சதை சாப்பிடல, நினச்சதை சாப்பிட்டோம். அப்படி தானே? ஃபேமிலியோட சந்தோஷமாக இதெல்லாம் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் உன்னை நல்லா நடத்தி வந்தார். கொரோனாவில் எத்தனையோ பேர் செத்து போனாங்க, ஆண்டவர் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறாரு.
இதெல்லாம் ஏன்? அவர் நம்ம மேலே வச்ச பாசம். ஆமாம், உங்கள் பாசத்துக்கு ஈடே இல்லை ஆண்டவரே. நான் என்ன பண்ணுறது? ஆனாலும் நம்ம பின்வாங்கி போயிட்டே இருக்கோம். ஆண்டவர் பவுலை தொடரும்போது, சவுலாக இருக்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். இப்போ எப்படி இருந்திருக்கும்? அந்த ஒரு வார்த்தை சவுலை பவுலாக மாற்றிச்சு. இந்த ஒரு வார்த்தை, அது 14 ஆகமங்களை அவன் எழுதுனான். எல்லாருக்கும் பேதுருக்கு புத்தி சொல்கிற லெவலுக்கு வந்தான். பவுல் சொல்லுவான், நான் இயேசுவை பின்பற்றுறது போல் நீங்கள் என்னை பின்பற்றி வாங்க. அவ்வளோ கேரண்டி யாரங்க சொல்ல முடியும்? ஏன்னா அவன் சொல்கிறான், என்னை அழைத்த அழைப்புக்கு நான் பங்குள்ளவனாக எதற்காக அழைக்கப்பட்டனோ அதையே நான் தொடர்ந்து ஓடுறேன். என் ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடுறேன். தேவச்சனம், நம்ம ஆவிக்குரிய விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக ஓடுங்க, ரொம்ப பொறுமையாக ஓடுங்க. ஆண்டவர் அதை சொல்கிறார், ரொம்ப பொறுமையாக ஓடுங்க. பொறுமையாக, நிதானமாக, பொறுமையானா அப்படியே சர்ச்சைக்கு 7 மணினா 8 மணிக்கு வருது, அந்த பொறுமை இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி அந்த பொறுமை இல்லை, கவனமாய் போனோமா. ஏன்னா நீ ஓடுற இடத்துல நிறைய பள்ளம் இருக்கும், நீ ஓடுற இடத்துல நிறைய முள் இருக்கும், நீ ஓடுற இடத்துல நிறைய கிளைகள் விழுந்திருக்கும், நிறைய தண்ணி இருக்கும், குட்டை இருக்கும், சேர் இருக்கும். எல்லாத்தையும் பொறுமையாக கடந்து போ. பொறுமையாக ஆண்டவர் தான் சொல்கிறார், உனக்கு பொறுமையாக கடந்து போ. ஏன்னா உனக்காக நித்திய ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். அந்த கிரீடம் ரொம்ப பெருசு. மரியாள் நான் நிறைய எடுத்துட்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் இதை மட்டும் தான் சொல்ல சார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். தேவச்சனம் நல்ல பங்கு. இன்னொரு மரியாளை குறித்து பார்க்க சொல்ல, மகதலேனா மரியாள், அவளை குறித்து சொல்லப்படும் போது அவள் ஒரு பெஸ்ட் அப்படி சொல்லப்படும். ஆனால் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், நேரம் எல்லாம் போயிடலாம். அதில் சொல்லப்படுது, அவளுக்குள்ளே எத்தனை பிசாசு இருந்ததா? 7 பிசாசு இருந்தான். 7 பிசாசு இப்படி இருந்தால் மகதலேனா மரியாள். அவளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? ஒரு நல்ல பங்கு அவர் தெரிஞ்சுக்கொள்றான். எப்படி தெரியுமா? ஏசுக்கு சிலுவை யாருமே பக்கத்துலேயே இருக்கலாம். அந்த வசனம் யோவான் 19:25 சொல்லப்படுகிறது. அந்த சிலுவை கிட்டே இருக்கலாம். அதே மார்க் 16:9 சொல்லப்படுகிறது. ஏசு கிறிஸ்து முதல்ல ஒழித்திருந்தப்ப அவளுக்கு தான் தரிசனம் கொடுத்தாராம். ஏன்னா அவன் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா, என்னை விடுதலையாக்க யாரும் இல்லை, என்னை எல்லாம் அசிங்கமாக பேச தான் நிறைய பேர் இருந்தாங்க, என்னை தப்பாக யூஸ் பண்ண தான் நிறைய பேர் இருந்தாங்க. நம்மளோட லைஃப்லையும் அப்படி தான், நம்மளை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க, அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் கேவலமாக பேசுவாங்க. நினச்சி பார்க்க ஒருத்தங்கிட்ட போய் சொல்லுவாங்க, தேவச்சனமே உன்னுடைய புலம்பலை யாருக்கிட்டே சொல்கிறாத, நீ அழுகுறத கேட்பாங்க. அப்படியா சிஸ்டர்? ஆமாம் சிஸ்டர், என்ன பண்ணுறது? பக்கத்தில் போய் சொல்லலாம், அது பார்த்தியா, அது பண்ண காரியத்துக்கு ஆண்டவர் நல்லா. இப்படி தான், லெட் பி சீரியஸ், ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். இப்படி தான் மனுஷன் உன்னை பார்ப்பான். ஆனால் தேவன் உன்னை ஒரு நாள் அப்படி பார்க்க மாட்டேன். ஏன்னா வசனம் சொல்லுது, உன் கண்ணீர் அவர் துருத்தியில் வச்சுருக்காரு. கவுண்டட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், இட் இஸ் கவுண்டட். கவுண்ட் பண்ணிவிட்ட நீ எவ்வளோ அழற, நீ எப்படி அழற, ஒரு விஷயத்துக்காக நீ என்ன எவ்வளோ அழற அவர் கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாராம். அவருடைய துருத்தியில் வச்சுருப்பாராம், மற்றவனோட துருத்தியில் இல்லை. அவருக்கு இருக்கிற அந்த பாத்திரத்தில் அவர் வச்சிருப்பாராம். தேவச்சனமே, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை, இந்த மகதலேனா மரியாள் பிசாசு பிடித்திருந்தது. அவளுடைய வாழ்க்கை அப்படிதான். 10 பேர் பலவிதமாக பேசியிருப்பான். எத்தனையோ பேர் அவளை தப்பான காரியத்தை கண்ணோட்டோடு பார்த்துருப்பான். ஆனால் ஏசு அவளை அப்படி பார்க்கல. தேவச்சனமே, உன்னை அவன் ஏசு ஒரு நாள் அப்படி பார்க்க மாட்டார். நீ வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்ட ஏசு ஒரு நாளும் உன்னை அப்படி பார்க்க மாட்டார். ஏன்னா ஏசுக்கு நீ தேவை. ஆமாம், ஏன் தெரியுமா உன்னை உயிரோடு வச்சிருக்காரு? நம்ம உயிரோடு வச்சிருக்காரு, அவருக்கு நம்ம தேவை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சோமா ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உயிரை கொடுத்தீங்கன்னா ஊழியம் செய்கிறேன், இல்லைன்னா அந்த உயிரை எடுத்துக்கங்கன்னு. ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்தா நான் ஊழியம் செய்கிறேன். தேவச்சனமே, இல்லைன்னா ஆண்டவருக்கு என்ன விட்டால் 10 பேர் இருக்கான். என்னால் தான் ஊழியம் நடந்து சொல்ல முடியாது. வசனம் அப்படி தான் இருக்கு. என்னால் தான் நான் தன்னை ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. கழுதையை கொண்டு ஆண்டவர் நான் பேச வைப்பார், கல்லை கொண்டு ஆண்டவர் பேச வைப்பார், இந்த செவரு பேசுமா. அப்போது நம்மளோட லைஃப்பில் எத்தனை பேர் எத்தனை காரியம் சொன்னாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் நம்ம என்ன பேசினாலும் சொன்னாலும் பரவாயில்ல. சபைக்கு போகிற நீ என்னத்தை வாங்கின, என்ன அவர்கிட்டருந்து நீ வாங்கின, நிறைய பேர் சொன்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுடு. நான் சொல்ல, என்கிட்ட ஒரு நல்ல பங்கு இருக்குது. ஒருவேளை இந்த உலகத்தில் நீ வாழும் போது நீ இது ஏழையாக இருக்கலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ரொம்ப பணக்காரன்னு சொல்லுவேன். ஆமாம், ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா ரொம்ப பணக்காரு, ஏசப்பா ரொம்ப பெரிய பணக்காரு. இந்த உலகமே அவர் படைச்சது. ஆமா, இதான் இந்த உலகம் அழிஞ்சா எனக்குன்னு தங்க ரோடு போட்டிருப்பா, அங்க ரோடு தங்கத்துல இருக்குமா. தேவச்சனமே, அப்படியாப்பட்ட தேவன் நம்ம வணங்குறோம். நம்ம ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஏன் தெரியுமா நான் ரொம்ப நல்லவன் சொல்றேன்? ஏசப்பா நான் நல்லவனா மாற்றினார், நல்லவனா நம்பினார். ஆமா, அவர் ஒரு வீட்டில் வராருன்னா அது பெரிய விஷயம். தேவச்சனம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன் வீட்டில் வருவார் சொன்னா உன் இருள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு சகை வீட்டில் ஆண்டவர் போகும்போது நான் வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொன்னாரு. இன்னைக்கு சொல்றேன், இந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது வீட்டில் சண்டை நடக்கும்னு யோசிக்காத, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து யோசி, உன் வீட்டுக்கு விடுதலை வந்து யோசி. அதோட சகை எல்லாம் பாவின்னு சொன்ன சகை வீட்டில் சொல்றாங்க, இவன் வீட்டில் போய் இவர் உட்காந்துருக்காரு சொன்னாரு.
ஆண்டவர் மற்றவன் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டார். உன்னை சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க, ஆண்டவன் கூட ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டாக பேசுவார். ஆமாம், இங்கே தேர்ட் மேன் வச்சு பாஸ்டர் நீங்கள் வந்து ஐயா அந்த ஆர்சிலாம் பண்ணுவாங்க. ஃபாதர் கிட்ட போயிட்டு அவருக்காக வேண்டிக்கொள்ளும், அவங்களுக்காக வேண்டிக்கொள். ஃபாதர் கிட்ட போய் சொல்லுவாங்க நான் பாவம் பண்ணிட்டேன். அவர் போயிட்டு எங்கே சொல்லுவாரா? கிட்ட போய் சில கிட்ட போய் பேசி நிற்பார். பாவம் பைத்தியக்காரன் என்ன பண்ணுறது, யார் பெற்ற புள்ளையோ அப்படிதாங்க இது. ஆண்டவர் டைரக்டாக பேசுவார். மோசையோடு முகமுகமாய் பேசினாரா? மோசையோடு முகமுகமாய் பேச நீ என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார். சில நேரத்தில் முகமுகமாய் பேசுவார், மறைபொருளை வெளிப்படுத்துவார். ஆமா, சில சொப்பனத்தில் பேசுவார், சில நேரத்தில் ஊழியக்காரை கொண்டு பேசுவார், சில வார்த்தைகள் ஊழியனை கொண்டு கர்த்தர் பேசுவார். நம்ம அப்படியே எழுந்து நிற்போம், கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நம்ம ஒப்பு கொடுக்க போறோம் ஆண்டவர்கிட்ட. எனக்கு ஒரு பங்கு இருக்கு ஆண்டவரே. ஆமா, எனக்கு ஒரு பெரிய பங்கு எனக்கு நீங்க தர போறீங்க. உன் ஃபேமிலியில உனக்கு சொத்து வரலன்னா கூட பரவாயில்ல. ஆமா, எத்தனை பேர்கிட்ட சொத்துக்கு நான் கை தூக்க சொல்ல மாட்டேன். உனக்கு பங்கு கிடைக்குதோ இல்லையா, ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல பங்கு ஆண்டவர் தர போறார்.